எல்லாருக்கும் வணக்கங்க. எப்படி இடம் ரொம்ப அழகாக இருக்குங்களா? கரடு முரடான பாதைகளை கடந்து தான் வயல்வெளிக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. நான் பைக்கில் தான் இன்றைக்கி போனேன். 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மக்காச்சோளத்தில் முக்கரும்புக்கும் சொனைப்புல்லுக்கும் நம்ம டெமோ தந்துருந்தோம். அந்த ஃபீல்டை தான் பார்க்க போயிருந்தேங்க. அதாவது போகிற வழியில் முருங்கை தோட்டம் எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம போயிருந்தோம். அந்த ஃபீல்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி ரிசல்ட் அமையலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, களைக்கொல்லியை பொறுத்தளவுக்கு நம்ம ஒன்ஸ் அடிக்கிறோம் அப்படின்னாக்கா கரெக்டாக முழுவதுமாக களைகள் நனையிற போல் அடித்தா தான் களைகள் கேட்கும். பரவலாக அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா அடித்தாக்கா களைகள் கேட்காது. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. களைக்கொல்லிகள் முக்கரும்பு இறந்துருக்கு. ஆனால் ஒரு சில முக்கரும்புகள் இறக்காமலே இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மருந்து அடித்த ஸ்ப்ரேயர் தான் சரியில்லை, ஸ்ப்ரேயர் மேன் சரியில்லைங்க. அடுத்த ஒரு டெமோவில் க்ளீனாக உங்களுக்கு முக்கரும்பு அடித்த காட்டில் முக்கரும்பு இறந்துருக்கா இல்லையா, அந்த மருந்தை விவசாயிகள் தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாமா வேண்டாமான்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் தமிழ். நன்றி.